இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். சுகமா இருக்கிறீர்களா? நலமா உள்ளீர்களா? சந்தோஷமா உள்ளீர்களா? சமாதானமா உள்ளீர்களா? ஆசீர்வாதமா உள்ளீர்களா? கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் போதக பிதாக்களுக்கும் இந்த நாளிலே கூட இந்த 6வது மாசத்திலே முதல் ஆராதனையிலே உங்களையும் என்னையும் இந்த வீடியோ மூலமாக இந்த வீடியோக்கள் மூலமாக காணொலி மூலமாக காண செய்த ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை மறுபடியும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த நாட்களிலே கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் இந்த 6வது மாசத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த முதல் ஆராதனையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் தொடர்ந்து 10 வாரங்கள் 11 வாரங்கள் ஆகிவிட்டது. நாம எப்படியும் சபை திறந்து விடுவார்கள் என்று நாமளே ஆறுதல் படுத்திக் கொண்டு நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். தேவன் அதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அது அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் மேலான அதிகாரங்களுக்கும் ராஜாக்களானாலும் மேலான அதிகாரங்களானாலும் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. ஆகையினாலே தேவன் எதை செய்தாலும் அதை நமக்கு நன்மையை செய்வார். ஆகையினாலே இப்பொழுது நாம் தேவனுடைய செய்திக்கு கடந்து போவோம். யாத்திராகமம் எழுதின புஸ்தகத்தில 15வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய ஞாபகங்கள் யாவையும் கை கொண்டார். நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த கால வேளையில கழுதையின் வாயை திறந்து விலியமுடைய கண்களை திறந்த தேவன் இந்த அடியனை கூட கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் அன்றைக்கு கழுதையின் வாயை திறந்தது போல இந்த அடியன் வாயை திறந்து நீர் பேசும். உங்களின் பிதாவின் ஆவியானவர் பேசுவார் என்பார் பேசும். அநேக ஜனங்களுக்கு இது ஆண்டவரே இன்றைக்கு ஒரு விடுதலை ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். ஆசீர்வதி, நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் கேட்கிறதுக்கு தான் இருக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே உங்களோடு கூட நான் பேசக்கூடிய இதுல தலைப்பு என்னவென்று சொன்னால், அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அப்படின்ற டாபிக் தான் நான் கொண்டு வர போகிறேன். இதுல வியாதியை குறித்தோ பரிகாரியை குறித்தோ நான் கொண்டு வரவில்லை. ஆகையினால நீங்கள் கவனமாய் கேட்கும் பட்சத்திலே இது உங்களுக்கு ஒரு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயிடம் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் நீ வழி நடத்தி கொண்டு போகும் பொழுது நான் அவர்களை செம்மையான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்ததுக்கு, அதாவது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் உங்கள் முற்பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்திலே உங்களை செம்மையாய் கொண்டு போய் நிறுத்துவதற்கும் அங்கே செம்மையான தேசத்திலே நீங்கள் செம்மையாய் வாழ்வதற்கு நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், இந்த ஜனங்களை விடுவித்து நான் கொண்டு போய் அங்கே நிறுத்தும் பொழுது அவர்கள் இப்படி வாழ்வார்கள் என்று சொன்னால் நானே அவர்களுக்கு பரிகாரியான கர்த்தராய் இருப்பேன்.
எகிப்துக்கு வர பண்ணின வியாதி ஒன்று நான் உங்களுக்கு வர பண்ணேன் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதுதான் மோசே நம்முடைய ஜனங்கள்கிட்ட சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய ஞாபகங்கள் யாவையும் கை கொண்டு நடந்தால் நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று. இதெல்லாம் மோசே ஜனங்கள் இடத்துல சொன்னான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்போ எகிப்தில இருந்து செங்கடலை பிளந்து எகிப்திலே ஜனங்களை கொண்டு வந்து அவர் செங்கடலை பிளந்து அவர் அங்கே வனாந்தரத்திலே வரும்பொழுது இந்த காரியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ இந்த ஜனங்களை ஆண்டவர் சாதுவா கொண்டு வரவில்லை. இந்த ஜனங்களை நினைச்சிருந்தா ஆண்டவர் அங்கேயே எகிப்தில் இருக்கிற எகிப்தியர்களை குருடர்களாக்கி ஊழர்களாக்கி முடர்களாக்கி அங்கே இருக்கிற எல்லா ராணுவ சேனைகளை எல்லாம் மடங்கடித்து அதே தேசத்துல இவர்களை நாட்டியிருக்கலாம். நல்லா கவனிச்சுங்க. ஒருவேளை எகிப்தில அவர்களை எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொண்டு அங்கேயே இவர்கள் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திருக்கும்படி செய்திருக்கலாம். அவர் ஒரு ஜன பொழுதிலே எகிப்தியர்களை அதமாக்கி இருக்கலாம். இந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு, அல்லேலூயா, கண்ணீரை கேட்டு, கவலைகளை கேட்டு, வருத்தத்தை கேட்டு, பாரங்களை கேட்டு, ஒருவேளை ஒரே ஜன பொழுதிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தை அவர்கள் செம்மையாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆனா தேவ திட்டம் அப்படி கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் அப்படி கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக 10 விதமான காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து அவர்கள் இவைகளெல்லாம் காண வேண்டும். இவைகளெல்லாம் அவர்கள் அந்த தேசத்துக்கு போகும்பொழுது கடைபிடிக்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் மோசேயின் கை கோலினாலே பாம்புகளை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நதிகளை தண்ணீரால் என்ன செய்கிறார்? ரத்தமாய் மாற்றுகிறார். தவளைகளை என்ன செய்கிறார்? கொண்டு வந்து வாதிக்கிறார். பெண்களை கொண்டு வந்து பெண்களால ஜனங்களை என்ன செய்கிறாரு? துக்கப்படுத்துகிறார். வண்டுகளை, அதாவது கருவண்டுகள், பெரிய பெரிய வண்டுகளை கொண்டு வந்து அந்த தேசத்திலே ஒரு முழுவதுமாய் அந்த பயங்கரமான வண்டுகளினாலே அங்கே அதமாக்குகிறார். எகிப்தியர்களுடைய மிருக ஜீவன்களை எல்லாம் செத்து போக பண்ணி தேசத்துல ஒரே நாட்டத்தை உண்டு பண்ணுகிறார். 7வதாக எரிபந்த குப்பளங்களை வர பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எரிபர குப்பைகளை கொண்டு வந்து இதெல்லாம் பிரியமானவர்களே அந்த ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களை தொழிய பண்ணுகிறார். 8வதாக கல் மழையும் அக்கினியும் கொள்ளை நோயையும் பொல்லாத வாதைகளையும் கொண்டு வருகிறார். ஒரு பக்கம் வாதை, ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் அக்கினி, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா கல் மழை. ஒரே நாளிலே இப்படி செய்கிறார். அவர்களை எவ்வளவு தொழிலை பண்ண வேண்டுமோ அவ்வளவு எகிப்தியர்கள் தொழிலை பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதன் பிறகு 9வதாக வெட்டுக்கிளி தேசத்தின் மீது எங்கும் ஒரே நாளிலே அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா வெள்ளாமையும் அழிச்சு போட்டது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்து 10வதாக அங்கே இருக்கிற தலைச்சன்களை எல்லாம் ஆடு மாடு மிருகங்கள் மனிதர்கள் எல்லா தலைச்சனைகளும் சங்காரமாக்கி இந்த ஜனங்களுக்கு முன்பாக இவ்வளவோ பெரிய காரியங்களை செய்துதான் அவர் என்ன செஞ்சாரு? கொண்டு வந்தார். அவர் சாதுவாய் கொண்டு வரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இவர்கள் அந்த இடத்தை போய் விடுதலையோடு ஆராதிப்பதற்காக ஏன் கொண்டு வந்தாரு? அங்க இவ்வளவு பெரிய காரியங்களை செய்து இவர்களுக்கு முன்பாக எகிப்தில் இவ்வளவு அதமாக்கி இவ்வளவு நஷ்டங்களை உண்டாக்கி அந்த ஜனங்களை அழிச்சு இவ்வளவு வேதனையை ரோதனையை உண்டாக்கி அவ்வளோ வெள்ளாமைகள் அழியப்பட்டு ஒரே நாத்தம் உண்டாக்கி ஏந்த ஜனங்களை கொண்டு வந்தாரா? ஜனங்கள் எல்லாம் அங்க விடுதலையோடு ஆராதிப்பதற்காக தான். அல்லேலூயா. நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் கட்டளையிட்ட அந்த கானான் தேசத்தில் இவர்கள் செம்மையாய் தேவனை ஆராதிப்பதற்காக தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனா பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம கூட என்ன செய்யறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா,
இதை நாம மறந்துட்டோம். அல்லையா சொல்லுவோமா? எதை மறந்துட்டோம்? ஆண்டவர் நம்மளை எப்படி கொண்டு வந்தார், எதை கொண்டு வந்தார், எதை சூழலை கொண்டு வந்தார், எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்தார் என்று நாம் என்ன செஞ்சிட்டோம்? மறந்து விட்டோம். அல்லையா சொல்லுவோமா? அதுக்காக தான் இவர்களுக்கு ஒரு நினைவூட்டி இவர்களை எச்சரிக்கப்படுத்த சொல்லுகிறார். இன்றைக்கு கூட என் அன்புக்குரிய உறவுகளே, சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள்ளான பிரியமான, கிறிஸ்துவுக்கு பிரியமான, கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு பிள்ளைகளுக்கு நான் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுக்கு எங்க விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியும் என்று சொன்னால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் தேசமாகிய சபையில தான் உங்களால் விடுதலை ஆராதிக்க முடியும். நீங்க சபையில் ஆராதிக்கும் போது தான் விடுதலை கொண்டு வரும். சபையில் ஆராதிக்கும் போது தான் ஜெயத்தை கொண்டு வரும். சபையில் ஆராதிக்கும் போது தான் நாசுவத்தை கொண்டு வரும். சபையில் ஆராதிக்கும் போது தான் சமாதானத்தை கொண்டு வரும். சபையில் ஆராதிக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல சுகம் உண்டாயிருக்கும்படி, ஆசீர்வாதம் உண்டாகும்படி, சமாதானம் உண்டாகும்படி கதை செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? 1000 மீடியாக்களிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு மீடியாக்கள்ல நீங்க பார்க்கலாம், டிவில எவ்வளவு செய்திகளை கேட்கலாம், நீங்கள் யூடியூப்ல எவ்வளவு செய்திகளை கேட்கலாம், பேஸ்புக்ல லைவ்ல எவ்வளவு செய்திகளை கேட்கலாம். எவ்வளவு செய்தி கேட்டாலும் நல்லதுதான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதை பத்தி யாரும் ஒன்று உங்களை குறை சொல்லவும் இல்லை, உங்களை நாங்கள் குற்றப்படுத்தவும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். இது எல்லாம் எதுக்காக? இந்த லாக்டவுன் பீரியட் வரையில தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அதன் பிறகு சபை ஆரம்பிக்கும் போது, சபை திறந்த போது சபைக்கு வர வேண்டும். சபையில வந்து தேவனை ஆராதித்து, தேவனை நீங்க லைவா ஆராதிக்கும் பொழுதுதான் நீங்க பிரியமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? இல்ல அந்த டிவில நல்லா டிவி திரும்ப அநேக செய்திகளை கொண்டு வராங்க, நல்ல செய்திகளை கொண்டு வராங்க, யூடியூப்ல நல்ல செய்திகளை கொண்டு வராங்க, நீங்க பேஸ்புக்ல நல்ல செய்திகளை கொண்டு வராங்க. இன்னைக்கு நாமளே வீட்டு சபையால் மாறிவிட்டது. நாம விசுவாசத்தோடு வளராதுட்டோம், நாமளே பாஸ் ஆயிட்டோம். நம்ம குடும்பமே இன்னைக்கு விசுவாச குடும்பத்தோடு கூட நாம பாஸ் ஆயிட்டோம். நம்மளே வீட்டுல ஆராய்த்து கொள்ளலாம், நாம வீட்டுல தொழுது கொள்ளலாம், நாமளே திருவிருந்து கொடுத்து கொள்ளலாம், நாமளே தேவனுக்கு நம்ம செஞ்சலாம், ஆராதித்துக் கொள்ளலாம். எப்படியாவது யூடியூப்ல நீங்கள் அதாவது டிவியில, யூடியூப்ல, பேஸ்புக்ல செய்தி வருகிறது, அதெல்லாம் பார்த்து கொண்டு நாம் ஆன்லைன்ல காணிக்க அனுப்பிச்சு வச்சிடலாம். 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் சபையில போய் எங்க இனி உட்கார்ந்து கிடக்கிறது. அதனால நாமளே வீட்டிலே ஆராய்ச்சி கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் அப்படி நினைக்கலாம், உங்களை எங்கிருந்து கொண்டு வந்தார், என்ன சூழ்நிலை கொண்டு வந்தார் என்று பாருங்கள். அவர்கள் மிக வேதனையோடு, வருத்தத்தோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, கவலையோடு ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்களை கஷ்டப்பட்டு உழைத்த இடத்திலிருந்துதான் ஜனங்களுக்கு இப்படி பெரிய காரியங்களை செய்து அவர்களை விடுவித்து அவர்கள் எல்லாம் கானான் தேசத்தில் தேவனை விடுதலையோடு கூட ஆராதிப்பதற்கு தான் தேவன் கொண்டு வந்தார். உங்களை வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, பல கஷ்டத்திலிருந்து, துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து, கண்ணீரிலிருந்து, பல வருத்தத்திலிருந்து, நஷ்டத்திலிருந்து, கடனிலிருந்து, பல வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி, சுகமாக்கி, குணமாக்கி உங்களை தேவன் சபையில கொண்டு வந்து, ஏன் என்றால் தேவன் நீங்க சபையில ஆராதித்து கொண்டு வந்து. அல்லேலூயா. நீங்க வீட்டையே நீங்க சபையா மாத்தி விடக்கூடாது, வீட்டிலே இருந்து விடக்கூடாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த சபைக்கு போகலாம், எந்த ஊழியக்காரனோடு இருந்தீங்களோ, எந்த சபையோடு இருந்தீங்களோ, அந்தந்த சபையோடு அந்தந்த ஊழியக்காரனோடு கூட இந்த லாக்டவுன் பீரியட் முடிந்து சபை திறந்தால் அங்கே போங்க, வீட்டில் இருந்துடாதீங்க. அது பயங்கரமான சாபத்தை கொண்டு வரும். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, விடுதலை கொண்டு வராது, மகிழ்ச்சி கொண்டு வராது, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், உங்களுக்கு விடுதலையும் ஜெயத்தையும் கொண்டு வராது. அல்லேலூயா. நீங்க தேவ சபையிலே நின்று ஆராதிப்பதுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இது கொஞ்ச நாளுக்காக தான். அந்த கொஞ்ச நாளிலே நீங்கள் பிரியமானவர்களே, நிலை எப்படி இருக்கிறது என்று உங்களை ஆண்டவர் சோதித்து பார்ப்பதற்காக தான் இந்த நிலை இருக்கிறது. ஆகையினால என் அன்பு பிள்ளைகளே, உறவுகளே, சொந்தங்களே, நீங்கள் உங்களை நன்றாய் சீர்தூக்கி பார்த்து கவனமாய் இருந்து நீங்கள் வழியில் போகாதபடி எச்சரிக்கையாக இருந்து பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு அல்லேலூயா சொல்லுவோமா, உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரசங்கி 7ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிரசங்கி
7வது அதிகாரம் 29வது வசனத்தை, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் மனுஷனை செம்மையானவனாக தான் உண்டாக்கினார், கோணமானா உருவாக்கல. அல்லேலூயா. நொப்பையும் சப்பையும் குட்டையுமா அவர் உருவாக்கல, அவரை ஊரும் முரடும் செவிடுமா உருவாக்கல, அவனை செம்மையாய் உண்டாக்கினார். செம்மையாய் உண்டாக்கி செம்மையான ஒரு இடத்தை பிரியமானவர்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்கள் அதிலே செம்மையாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருந்தது. ஆனால் அவர்களோ பிரியமானவர்களே அவர் உபாய தந்திரங்களை என்ன செஞ்சாங்க? ஏற்படுத்தி கொண்டார்கள், தேடிக்கொண்டார்கள். ஆதாம் ஏவாளுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருந்தது? ஆதாம் ஏவாளுக்கு தேவன் செம்மையான ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதில் 4 பெரிய நதிகளை வைத்து அதிலே பழங்களையும் செடிகளையும் கொடிகளையும் நல்ல மிருகங்களை வைத்து எல்லாவற்றையும் நீங்கள் எவைகளை சாப்பிடுவீங்களோ அவைகளை சாப்பிடுவீர்கள், எவைகளை புசிங்கள், எவைகளை அடித்து சாப்பிடுவீங்களோ அடித்து சாப்பிடுங்க, உங்களுக்காக 4 பெரிய நதியை நான் உங்களுக்கு அங்கே உண்டாக்கிருக்கேன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை விட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தந்திரங்களுக்கு உபாய தந்திரங்களுக்கு தங்களை செவி கொடுத்ததுனாலே அந்த இடத்தை விட்டு அவர்கள் வெளியே வந்து மிகவும் வேதனையோடு வாழ வேண்டியதா இருந்தது மண்ணிலே. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் பூமியிலே இருந்த நாட்களில் எல்லாம் மிகுந்த வேதனையோடு கூட வாழ்ந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்களுக்கு கொடுத்த அந்த செம்மையான ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அல்லேலூயா. ஆகையினாலே அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார். சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய நியாயாதிபதியாக ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நியாயாதிபதியாக இருப்பான் என்று ஆண்டவர் ஏற்பட்டார், செம்மையை ஏற்பட்டார். ஆனா அவனுடைய ஒரு சின்ன தவறு, இவன் தான் எனக்கு வேண்டும், இதுதான் எனக்கு வேண்டும் என்று ஆசை வைத்ததினாலே அவன் பிரியமான தனக்கு செம்மையான வழியை தனக்கு செம்மையானவனை ஏற்படுத்தினார். அவனாலே அவன் மரித்து போனான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவனுடைய முடிவு எப்படியா இருந்தது? மிகவும் கோரமாய் காணப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு சபை உண்டு, உங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையாலே நீங்கள் அநேக பிரியமானவர்களே போதகர்கள் வரலாம், அநேக செய்திகளை கேட்கலாம், அநேக போதகர்கள் உங்களுக்கு சுவிசேஷங்களை எதையும் சொல்லலாம். ஆனா உங்களுக்கு ஒரு சபை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு ஆராதனை ஸ்தலம் இருக்கிறது, நீங்கள் கூடி வருகிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே நீங்கள் பிரியமானவர்களே அவர்களை தெரிவுபடுத்தி கொண்டு அந்த இடத்துல நீங்கள் போய் ஆராதிப்பதற்கு நீங்கள் பிரியமானவர்களை கடந்து வாருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்க சபையை விட்டு விடாதீங்க, உங்க ஆராதனையை விட்டு விடாதீங்க. அதோட நீங்கள் பிரியமானவர்களே முடிந்துட்டு ஓடி விடுவார்கள். இது எப்படின்னு சொன்னாரா நம்முடைய விசுவாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் குறைத்து விடும். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் உங்களுக்கு தேவனை செம்மையாக ஆராதிப்பதற்கு செம்மையான ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதனாலே அவர்கள் எந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீர்களோ அந்த சபைக்கு போங்க. அந்த பாசு நல்லா செய்தி கொடுக்கிறார், இந்த பாசு நல்லா செய்தி கொடுத்தாரு, இந்த பாசு நல்லா செய்தி கொடுத்தாரு, அவர் நல்லா செய்தி கொடுக்கிறார். அவர் சபைக்கு கடந்து போகலாம், இவர் சபைக்கு கடந்து போகலாம், சபை பக்கத்திலே இருக்கு, சபைக்கு பக்கத்திலே கடந்து போகலாம் விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு, உங்களுக்கு ஒரு சபை உண்டு, அந்த இடத்துக்கு கடந்து போங்க. ஆகையினாலே பிரியமானவர்களே உங்களுக்கு அநேக உபாய தந்திரங்களை ஏற்படுத்தி கொண்டு போகாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ தேவன் மனுஷனை செம்மையானவனாக தான் படைத்தார், செம்மையானவனாக தான் வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 21வது அதிகாரத்திலே நீங்கள் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு எப்படி தோன்றும்? செம்மையாய் தோன்றும். ஆனா கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அதே நீங்கள் நீதிமொழிகளில 16வது அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அதுலயே சொல்லுவோமா, அது முடிவுனா முடிவு மரணம். சபைக்கு வருவோம், பல பிரச்சனையோடு வந்திருப்போம், பல போராட்டத்தோடு வந்திருப்போம், கட்டுகளோடு வந்திருப்போம், கவலையோடு வந்திருப்போம், வியாதியோடு வந்திருப்போம். இவைகளெல்லாம் உங்களை ஜெபம் பண்ணி அதுக்காக உபவாசம் இருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவர் இந்த மக்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆசீர்வதித்து, உங்களுடைய வறுமைகள் எல்லாம் மாறின பொழுது, உங்க வியாதிகள் எல்லாம் மாறின பொழுது, உங்களுடைய துயரங்கள் எல்லாம் மாறின பொழுது, உங்க துக்கங்கள் எல்லாம் மாறின பொழுது, கடன்கள் எல்லாம் மாறின பொழுது, கர்த்தர் உன்னை செம்மையாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இனி நான் இந்த சபையில் இருக்க மாட்டேன், இந்த சபை எனக்கு பிடிக்கல, இந்த சபை இருக்கிற இடம் எனக்கு சரியில்லை, இவர் ஆஸ்வதிக்கும் போதெல்லாம், சுகம் கிடைக்கும் போதெல்லாம், விடுதலை கிடைக்கும் போதெல்லாம், கடன் பிரச்சனை மாறும் போதெல்லாம் இந்த சபை தேவை. அல்லேலூயா. இவர் ஆஸ்வதிக்கப்படும் போது இவருக்கு செம்மையான வழியை தோன்றி கொண்டு பெரிய சபைக்கு போவோம். அங்க போனா நமக்கு புகழ் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நம்மள பெருமையா பேசுவாங்க. நாம கொடுக்கிற காணிக்கைனால, தசம்பாக்கத்தினால, நம்ம அள்ளி அள்ளி கொடுக்கறதுனால நம்மள பெருமையா பேசுவாங்க, நம்மள புகழ்ச்சியா பேசுவாங்க, நம்மள உயர்த்தி பேசுவாங்க. அப்படின்னு சொல்லி நீங்க கடந்து போகாதீங்க. அது உங்களுக்கு என்ன கொண்டு வராது? ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. முடிவிலே அது என்ன கொண்டு வரும்? மரணத்தை கொண்டு வரும். ஆகையினால நண்புக்குரிய தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வேலையிலே அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யுங்க. அல்லையா சொல்லுவோமா? யாருடைய பார்வைக்கு? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவன் உங்களை, பிரியமானவர்களே, இவ்வளோ தூரம் உங்களை விடுவித்து, இவ்வளோ தூரம் சுகமாக்கி, இவ்வளோ தூரம் உங்களை குணமாக்கி எதுக்கு கொண்டு வந்தார்? உங்கள் தேவனை விடுதலோடு ஆராதிப்பதற்கு, செம்மையான இடங்களை நிறுத்துவதற்காக தான். உங்களுக்கு செம்மையான ஒரு இடத்தை கொடுத்து, நல்ல ஒரு சபையை கொடுத்து, நல்ல ஊழியக்காரனை கொடுத்து உங்களை வைத்திருக்கிறார். ஆகையாலே டிவியில பார்த்து, யூடியூப்ல பார்த்து, பேஸ்புக்ல பார்த்து வஞ்சிக்கப்பட்டு உங்க ஆசீர்வாதத்தை இழந்து விடாதீங்க. நீங்கள் தேவனுடைய சபைக்கு ஆராதிக்க சபை திறந்தவுடனே கூட்டம் கூட்டமாய் திரட்டமாய் ஓடி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, இவைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் செய்யணும்னா ஜெபம் தான் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுவோமா? செம்மையானவர்களின் ஜெபமே அவருக்கு பிரியம். முதலாவது, செம்மையானவர்களின் ஜெபமே அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 15வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. யாருடைய ஜெபம்? யாருடைய ஜெபம்? யாருடைய ஜெபம்? செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? பிரியமானது. ஒரு ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? இல்ல உன் ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பா இருக்கா? ரெண்டு மனுஷங்க தேவாலயத்துக்கு போறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல 10ல இருந்து 14வது வசனம் வரையில வாசிக்கும் பொழுது அங்கே ரெண்டு மனுஷங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று பரிசேயன், இன்னொன்று ஆயக்காரன். ஆயக்காரன் பிரியமானவர்களே, ஒன்றுமே சொல்லாம அவன் மௌனமா இருந்துட்டே இருக்கிறான். ஆனா பரிசேயன் போய் அவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், குற்றப்படுத்திட்டே இருக்கிறான். இப்ப என்ன சொல்றான்? இந்த ஆயக்காரனை போறாங்க, ஆண்டவரு நான் வாரத்தில் என்ன செய்யறேன்? தசமபாகங்களை கொடுக்கிறேன், நான் வெந்தயத்துல கொடுக்கிறேன், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் என்ன செய்யறேன்? தசமபாகம் கொடுக்கிறேன்.
நான் சபைக்கு ஆத்துமக்களா கொண்டு வருகிறேன். ஆனா நான் இந்த ஆயக்காரனை போல இல்லைன்னு இவன் போய் அங்க என்ன செய்யறான், அழைப்பிக்கிட்டே இருக்கிறான், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். இன்னைக்கு அநேக ஜெபம் ஏன் கேட்கப்படல? ஹல்லேலூயா. ஏன் நீங்க அநேக ஜெபம், நான் ஜெபம் நல்லா தானே ஜெபம் பண்றேன், நான் நல்லா தானே ஜெபம் பண்றேன், நான் நல்லா தானே விண்ணப்பம் பண்றேன், நான் நல்லா தானே ஸ்தோத்திரம் பண்றேன், நான் நல்லா தானே நான் உபவாசம் பண்ணி ஆண்டிய பார்வையிலே நான் ஜெபம் பண்ணிட்டு மிகுதியா ஜெபம் பண்றேன், எப்போதும் ஜெபம் பண்றேன், எல்லாரும் ஜெபம் பண்றேன், சபைக்கு போய் ஜெபம் பண்றேன், வீட்டுல ஜெபம் பண்றேன், நான் போகும் இடங்களில கூட்டங்களில போய் ஜெபம் பண்றேன். ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? இதுதான் இங்க நீங்க பார்த்தீங்கன்னா அவனா செய்யறான் பெருமையான ஒரு ஜெபம். நான் தசமம் கொடுக்கணும் சபை நடக்காது, நான் சபை காணிக்கை கொடுக்கணும் ஊழியம் நடக்காது, நான் தசமாக காணிக்கை கொடுக்கணும் ஊழியக்காரன் ஊழியம் செய்ய முடியாது, ஊழியக்காரன் சாப்பிட முடியாது, ஊழியக்காரன் குடும்பம் நடத்த முடியாது. பெருமையாய் பேசுறது, புகழ்ச்சியாய் பேசுவது, தன்னை குறித்து மேன்மையா பேச வேண்டும், தன்னை குறித்து புகழ்ச்சியா பேச வேண்டும், தன்னை குறித்து பெருமையாய் பேச வேண்டும், தன்னை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறது, தான் சொல்லுவதை திருப்பி திருப்பி சொல்லி காட்டுவது, மற்றவங்க போய் சொல்லாது நான் சபைக்கு எவ்வளவு காணிக்கை கொடுக்குறேன், நான் ஊழியத்துக்காக எவ்வளவு காணிக்கை, நான் எவ்வளவு தசமமா கொடுக்குறேன் தெரியுமா, நான் எவ்வளவு ஊழியத்துக்காக நான் என்னுடைய சம்பாதத்துக்கு கொடுக்குறேன் தெரியுமா, என்னாலதான் அந்த சபை நடக்கிறது. இது எல்லாம் நீ சொல்லிவிட்டு நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படுமா? இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஜெபம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ தேவன் இப்படிப்பட்ட ஜெபத்தின் மேலே அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆனா இந்த ஆயக்காரன் போய் ஜெபம் பண்றா, ஒரே காரியம் சொல்றா, பாவியாக என் மேல என்ன செய்யும், கிருபையாயிரும். யார் ஒண்ணும் சொல்லல, நான் பாவி ஆண்டவர். அப்போ தன்னை தானே உயர்த்துகிறவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமா இருக்காது. தன்னை தானே தாழ்த்துகிறவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பிரியமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இன்றைக்கு நாம கூட இப்படித்தான் ஜெபம் பண்றோம். நாம இன்னைக்கு இப்படித்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம செஞ்சதெல்லாம் சொல்லி சொல்லி காட்டிதான் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல? நம்மளே நாம் பிரியமானவர்கள். ஆனா வேதம் சொல்லப்பட்டிருக்கு, பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியமா இருக்கு. யாருடைய ஜெபம்? செம்மையானவருடைய ஜெபம். அதான் எரேமியா 31வது அதிகாரத்துல 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது சொல்றாரு, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். அல்ல சொல்லுவோமா? என்ன சொல்றாரு? அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வாருங்க, அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதி அண்டைகளே என்ன இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இது எப்படின்னா ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜெபத்திலே பிரியப்படாதபடிக்கு, இப்படிப்பட்ட விண்ணப்பத்திலே ஜெபத்திலே தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் எப்படின்னா அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் என்கிட்ட வாங்க, அப்பொழுது நான் தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு இடராதபடிக்கு செம்மையாய் வழி நடக்க பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுவாப்பா. என் ஜெபம் கேட்கப்படலையே, நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் நிறைய ஜெபம் பண்றேன், என் ஜெபம் கேட்கப்படலைன்றீங்களா? கண்ணீரோடு அழுகையோடு விண்ணப்பத்தோடு ஜெபத்தோடு வருகிற பிள்ளைகளுடைய இப்படிப்பட்ட ஜெபத்தின் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா?
அல்லேலூயா. எப்பொழுது உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். எப்பொழுது உனக்கு இறங்கி உன் ஜெபத்துக்கு உன் விண்ணப்பத்துக்கு வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுக்கணும் அப்பொழுது அவர் கொடுப்பார். அல்லையா சொல்லுவோமா? உன் ஜெபத்துக்கும் உன் விண்ணப்பத்துக்கும் உன் மன்றாட்டத்துக்கும் உன்னுடைய கண்ணீருக்கும் உடனே அவர் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தா உங்களுக்கு கடவுள் தேவையில்லை, ஆண்டவர் தேவையில்லை, கிறிஸ்து உங்களுக்கு தேவைப்படாது. அல்லையா சொல்லுவோமா? எல்லாவற்றுக்குமே பதில் கிடைத்து விட்டார். நீங்கள் கடவுளாய் இருப்பீங்க, நீங்க தான் தேவனாய் இருப்பீங்க. ஆகையினால ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கிறேன் என்று நீங்கள் அழுது புலம்பாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா ஜபத்தின் மேலும் அவர் பிரியமாய் இருந்து எப்பொழுது உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டுமோ, எந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டுமோ அந்த ஜபத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அது அப்பொழுது தேவனுக்கு பிரியமாய் இருக்கும். சங்கீதம் 143ல 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சங்கீதக்காரன் ஜெபம். அப்ப இவைகளை எல்லாம் தேவன் நமக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் ஜெபங்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, உன் ஜெபத்திலே அவர் பிரியமாயிருக்கிறார். செம்மையானவருடைய ஜெபத்தின் மேலே அவர் பிரியமாயிருக்கிறார். அப்பொழுது பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதுனா இப்படி நீங்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். அல்லையா சொல்லுவோமா? உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தும் என்று ஆண்டவர்கிட்ட அந்த நல்ல ஆவியை கேட்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒன்று வரும்போது, பரிசுத்த அபிஷேகம் ஒன்று வரும்போது, பரிசுத்த வல்லமை ஒன்று வரும்போது, அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஆவியானவர் உனக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அவர் எந்த ஜெபத்தின் மேலே பிரியமா இருக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட செம்மையான ஜெபத்தின் மேலே அவர் பிரியமா இருக்கிறார். பரிசுத்த ஆவியை நீங்க கேளுங்க, பரிசுத்த அபிஷேகத்தை கேளுங்க, வல்லமையை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்துக்கு நிச்சயமாய் அவர் பதில் கொடுப்பார். அவர் செம்மையானவர்களுடைய ஜெபத்தின் மேல் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாரை ஆஸ்வதிக்கிறார் என்று சொன்னால், செம்மையான வம்சங்களை ஆஸ்வதிக்கிற தேவன். நீ உன் பிள்ளைங்க, உன் பேர பிள்ளைங்க, அடுத்த தலைமுறைகள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். பிரியமானவரை, ஆபிரகாமை ஆஸ்வதித்து போல, ஈசாக்கு ஆஸ்வதித்து போல, யாக்கோபை ஆஸ்வதித்து போல உங்களையும் ஆஸ்வதிப்பார். அவர்களால் தேவனுக்கு செம்மையான காரியங்களை செய்தார்கள். அவருடைய வம்சங்கள் செம்மையை ஆஸ்வதித்தார். நாம் முழங்கால் இட்டு நாம் பிரியமானவர்களே ஜெபிப்போம். இந்த வேளையில மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜூன் மாசத்துல ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனையில நீர் ஆண்டவரே சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கை கொண்டு நடக்க உதவி செய்யும். நாம் முழங்காலிட்டு கண்களை மூடி ஜெபிப்போமா? அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்கிறவரை கர்த்தர் ஆஸ்வதிக்கிற தேவன். அவருடைய பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறவருடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவன். ஆனால் உங்கள் ஜெபத்தை கேட்க வேண்டுமா? செம்மையாவுடைய வம்சம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமா? பிரியமானவர்களே, அவருடைய கட்டளைகளையும் அவருடைய ஞாபகங்களையும் அவருடைய கற்பனைகளையும் நீங்கள் கை கொண்டு அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு பாருங்கள். அப்படி கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாக்கியவனாய் மாற்றுகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். உங்களுடைய வம்சங்களை ஆசீர்வதிக்குமா, அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டு நிலையில உங்களுடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி செய்கிற தேவன். ஆகையினாலே இதை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. உடைய தடைப்பட்டுகிற எல்லா தடையும் இந்த மாசத்துல உடைக்கப்படுவதாக, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா பிரச்சனையும் மாறுவதாக, எல்லா விதமான ஆண்டவரே கட்டாத சூழல்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வறுமைகளும் கஷ்டங்களும் கடன் பிரச்சனைகளும் கடன் பாரங்களும் மறைந்து போவதாக. ஒரு விடுதலை கட்டளை கட்டைகள் அருகப்படுவதாக. சூரிய கட்டுகள், மந்திர கட்டுகள், செய்விட கட்டுகள் அருகப்படுவதாக. வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு, கையிட்டு செய்கிற வேலைகளுக்கு இவர்கள்
உலகில் எல்லாவற்றிலும் கட்டப்பட்டிருக்கிற கட்டிகள், எரிச்சல், பொறாமைகள், வன்கணிகள் அழிக்கப்படுவதாக. நன்குக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நாள் போட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே, கண்களை மூடி ஜெபிக்கிற பிள்ளைடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா இதோ செம்மையானவருடைய ஆண்டவரே அப்பா இதோ ஜெபமோ ஆண்டவரே உங்களுக்கு பிரியம் என்று சொல்லி, செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கையிட்டு செய்கிற இந்த மாசம் முழுவதிலும் ஆண்டவரே கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. நல்ல வருமானத்தை கொடுப்பீராக, சம்பள உயர்வை கொடுப்பீராக. ஆண்டவரே தொழில் செய்கிற பிள்ளைகள், கடை வைத்திருக்கிற பிள்ளைகள், வியாபாரம் பண்ணுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நல்ல வியாபாரம் நடக்கட்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்ப இந்த மாசம் பிள்ளைகளை செம்மையாய் வியாபாரத்திலே, தொழிலே, கைது செய்கிற வேலைகளிலே நல்ல உயர்வுகளை கொடுத்து, நல்ல சம்பளங்களை கொடுத்து, பல உயர்வுகளை கொடுத்து, வியாபாரத்தை ஆண்டவர் தெற்கு வெள்ளத்தை திருப்பி கொடுப்பேன்னு சொன்ன கத்து அப்படி திருப்பி கொடுக்கத்தக்கதாக கிரியை நடத்துவீராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வீட்டிலே இப்பொழுது கடந்து வரட்டும். ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலே, குடும்பங்களிலே, இல்லத்திலே இந்த ஆசீர்வாதம் மழை போல இறங்கி வருவதாக. ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆசீர்வாதியும் திரும்ப கொடுங்க ஆண்டவரே. நல்ல சமாதானத்தை கொடுங்க, நல்ல விடுதலை கொடுங்க, நல்ல மகிழ்ச்சி கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. உடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும் இன்றைக்கு ஆண்டவர். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், தடைகள் நீங்கட்டும், எதிர்பார்த்துக்கிற காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரை இடைப்படுவீராக. இல்லங்களிலே, குடும்பங்களிலே படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இந்த காலத்திலே ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அறிவையும் கல்விமானை தந்து ஆண்டவரே வாலிப நாட்களே ஆண்டவரே கெட்டு போகாதபடிக்கு பிள்ளைகள் ஆண்டவரே நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். ஆண்டவரே அப்பா இதோ எந்த நேரமும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த டிவிலையும் ஆண்டவரே பேஸ்புக்லயும் யூடியூப்லயே ஆண்டவரே இந்த வீடியோக்களே உட்கார்ந்து நடக்காதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் முழங்கால் முட்டி போட்டு ஆண்டவரை முழங்காலிட்டு ஜெபிக்கிற, வேதம் வாசிக்கிற பிள்ளைகளாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக உங்களுடைய ஆலயத்தில் ஆண்டவரே ஓடி தனித்தனியாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய பார்வைக்கு பிள்ளைகள் செம்மையாய் செய்ய உதவி செய்யுங்க. செம்மையானுடைய ஜெபம் உங்களுக்கு பிரியம் என்று சொல்லி செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்ன கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்பீராக. நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வரும் நாட்களிலே இதை காட்டிலும் உங்களுக்கு அதிகமான பிரியமான ஆசீர்வாதத்தோடு, விடுதலையோடு, நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்திகளை நாங்கள் கொண்டு வருவோம். உடனே நாங்கள் பண்ணுகிற வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுக்கு சேரும். கர்த்தர் தாமே உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை உயர்த்துவாராக. அல்லேலூயா.